மச்சான் அக்கா சிடி தான் கிடச்சிது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 15,000 ரூபா கொடுத்து வாங்கினான். அவனுக்கு தெரியாமல் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு பத்திரமா கொடுறா. டேய் பத்திரம்டா. தேங்க்ஸ் மச்சான். 15,000 ரூபா சீடினா கண்டிப்பா அது பலான சீடி தான். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வா வா. எப்படி ரூமுக்கு தானே வருவ? எப்படி இந்த டிவியில் தான் போட்டு பார்ப்பான். ஏன் ஊச்சி மண்டையில் கிருங்குது, ஒன்று நான் பார்க்கல டருங்குது டருங்குது. Welcome everybody. My name is Niharika and I am your இங்கிலீஷ் tutor படத்தை for போடுவான்னு today's பார்த்தா lesson. எவ்வளோ Today ஒருத்தி we are going to talk இங்கிலீஷ் about சொல்லி our தர wonderful படத்தை போட்டு family. பார்க்குறான். Now we all love spending அப்பா, quality time with our இங்க என்ன family பண்றப்பா? members, right? உடனே அடிக்க வந்தேன். When it comes அப்படியே to அசந்து தூங்கிட்டேன். talking about them, வர வர உன் I போக்கே can சரியில்லை. lose because we don't ஏன் know the ஊச்சி exact மண்டையில் relations that கிருங்குது, you share with them. ஐயோ, So in today's lesson, ஒன்று we நான் are going பார்க்கல to learn the டருங்குது different people of your கிருங்குது. family. கல்யாணம் ஆனது தனி Now, கொடுத்துன்னு போயிட very வேண்டியதான். often you might have come across this question. சாமி, இன்னொரு முறை அந்த கந்த சஷ்டி கவசத்தை போடுங்க சாமி. இது வர 3 தடவை போட்டாச்சு. மணி 9 ஆச்சு. நடைய சாத்தணும். சத்த கிளம்புங்க சாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என் பொண்ணு இங்கிலீஷ்ல பேசி பேசி என்னை கொன்றுவா. 9:30 மணி காலேஜ் போயிடுவா. அது வரைக்கும் கொஞ்சம் போடுங்களேன். ஐயோ, வெள்ளிக்கிழமைல ஒரு தடவை என்ன 3 சாமி. தடவை போறோம். உள்ள வாங்க. போடுங்க போடுங்க. அன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இங்கிலீஷ்ல போடுன்றான். ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீ ஊருக்கு புதுசு, உனக்கு ஒன்னும் தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. சுப்புலட்சுமி காலேஜ்க்கு போகல. ஆளுங்களை வெளியே பார்த்துட்டா இங்கிலீஷ் பேசி பேசியே கொன்றுவா. இங்கிலீஷ் தெரியலனாலும் விட மாட்டா. இப்படிதான் பேசி பேசியே 2 பேரை மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டா. நீ வா உள்ள. As usually, this Friday also band. தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, முருங்கக்காய், வெங்காயம். தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, வெங்காயம். பிரிஞ்சால், டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, பீன்ஸ் சில்லி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ் சில்லி. Okay, you had breakfast? ஐ ஏட் பொங்கல். Oh, sleeping dose? Good. யூ? I had idli. இட்லி? Yeah. ஓ, மச்சான், பீட்ரு. Everything will happen in public places. Don't bother. You continue. Okay. If I accept your friendship, what will you do for me? ஐ மச்சி, நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீனா எனக்காக நீ என்ன பண்ணுவ? மச்சி, உனக்காக என்ன வேணா மச்சி, என் ஜீன்ஸ் துவைச்சு 1 வாரம் ஆகுது. ஏன்னா என் ஜீன்ஸ் அவுத்து தர துவைச்சு தரியா? 1 minute. Hey. ஏய், யார் மேல கை வைக்க? கால் தான் போடுடா. Hello, இடிமுரசு. சொல்றா சகலா, பொம்பளை வயசுல சூப்பரா பேசுற. இப்போ உன் ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீ எங்க இருக்க? சுப்புலட்சுமி பின்னாடி என்ன விட்டு போனான்ல, அவன் அப்படிதான் மாட்டிருப்பான். டேய் லூசு, நான் சுப்புலட்சுமி தான் பேசுறேன்டா. காலேஜ்ல 5 பேரு அவன் அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க. எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் வர 1 மணி நேரம் ஆகும். நீ ஒன்று பண்ணு, அந்த 4-5 பேர் சொன்னல அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன். டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற, இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்க, அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற. சீ, நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தானே? எனக்கு ஒண்ணு தெரியும்டா.
உன் மண்டையில மூளையே இல்லைன்னு அவன் கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன கேட்டானா அவன்? பாத்தியா, எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனாலதான். அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நல்லா அடி வாங்கட்டும். முதல்ல போன வைடா. சீ. டேய் டேய் ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்கறத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்கறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இவனுக்கு நான் தெரியும். இங்க இருந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. அருண் சார். அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போடல? இல்ல சார். அவனை கூட்டிட்டு 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஓகே சார். போடா. சட்டையை போடுறா. பேச தெரியாதவனா நீ? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது? உட்காரு. ஹலோ. அறிவில்லையா? வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே? ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சொல்லு. குழந்தைகிட்ட போனை கொடு. எதுக்குமா ஃபோன் பண்ண? ஓஹோ, அப்படியா? உன் மேலே சத்தியம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச வராது. உயிரே போனாலும் வேறு மொழியில் பேச மாட்டேன். எனக்கு நீ தான் முக்கியம். நீ நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? இன்னொரு முறை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாத. அப்பா இங்கே ஸ்டேஷனில் ஒர்க்கில் இருக்கேன். வெய்மா. சொல்றத கேளு. இன்ஸ்பெக்டர் என் டாடி சொந்தக்காரர். ஈவினிங் வந்து வீட்டில் இதை பேச. படிச்சுட்டு போறாரு. ஏய், சாரி சார், சாரி சார். சாரி. கிளம்பியா? கூட்டிட்டு போமா. தேங்க்யூ சார். சார், மை ஐடி. ம், தேங்க்யூ. பாத்துமா, உங்க அப்பா மானஸ்தன். சார், காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார். 3 சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1000 கோடினாலும் 3 சென்டிமீட்டர் 3000 கோடி சார். ஞாயிறு டீ ஒன்று போட சார். நீங்கள் அப்ரோச்சர் அனுப்புங்க சார். அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு 3000 கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார். யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா? இடிமுரசு 1000 கோடிங்கிற 2000 கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு. உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா? யோ வச்சிருக்கியா, போட்டு தொலையா சார். என்னது 1000 கோடி கேஷா தரீங்க, 2000 கோடி செக்கா தரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா? இது வேலைக்கு ஆகாது சார், இது வேலைக்கு ஆகாது. ஐயோ சார், உங்களை சொல்ல சார். இல்ல சார், நீங்க 1000 கோடி கேஷா கொடுங்க, 2000 கோடி செக்கா கொடுங்க சார். மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ. சத்தியமா வேலைக்கு ஆகாது சார். இது எதுவும் சரி பரமே தெரியல. வேலைக்கு ஆகாது சார். சார் உங்களை சொல்ல சார். சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார். கோடீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ. யோ 1/2 போறியா? எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்லையா? எச்ச பண்ணிட்டியா? டேய், ஒரு 10 ரூபாய் என் கையில இருக்குது, உனக்கு கண்டுபிடிக்கலையாடா? குழப்படா இதெல்லாம். இந்தாடா பொறிக்கிங்க. சை. என்ன ஜீவரத்தனம் ஒரு கொளுத்த ஆட்டோட வர்றான். இன்னைக்கு பழிதான். வாங்க வாங்க. தம்பா, சொல்லு. சார் பேர் சேகர். நம்ம அண்ணங்கிட்ட கிழக்கு இந்தியா கம்பெனி பத்திரம் வாங்க வந்திருக்காரு. நல்ல ரூமா கொடு. பேர் என்ன சொன்ன? இப்போதானே என் சொன்ன சேகர்னு. ஏன் உங்க வாயால சொல்ல மாட்டீங்களோ? சரி, அட்ரஸ் சொல்லு. நம்பர் 7 சுடலை மாட வீதி, காந்தி நகர், திருச்சி 2. டே கணேசா, அந்த 110 ரூமை திறந்து விடுறா. சரிங்க. சரி வாங்க போலாம். என் பேர் தான் கணேசன். இவன் ஓனர் இல்லை. தெரியும். என்னைய அந்த லாட்ஜில் எல்லாமே ஒரு மார்க்கமாகவே இருக்கானுங்க. பின்ன என்ன மாதிரி அளவா இருப்பாங்களா? எங்க உன் முகத்தை கொஞ்சம் காமி. சரி கிளம்பு கிளம்பு, நான் பார்த்துக்கிறப்போ. சரி.
சாபா. சார் நீங்க குடிக்கிறதுக்கு கேரளாக்கு ஹெல்ப் பண்றீங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? என்னடா எல்லாரும் ஒரு மர்மமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார் நீங்க டீ சாப்பிடுறதுனா பக்கத்துல நாயர் கடை இருக்கு, கேரளாக்கு ஹெல்ப் பண்றீங்க. பீரு பிராண்டி சாப்பிடணும்னா பக்கத்துல டாஸ்மார்க் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ரெண்டுத்துல எதை குடிக்கிறீங்க? போய் 2 டீ எடுத்து ஓகே சார். காசு பணம் என்ன சார் அண்ணா 5 நிமிஷத்தில் செல்லட்டு போயிடுவோம் சார். போய்ட்டு உங்கள்கிட்ட பேச சொல்லலாம் சார். ஓகே சார். யாரையா செல்லரு? நீதாயா? இன்னும் பத்திரமே கைக்கு வரலையே ஐயா. அதான் 5 ஓடி இருக்குல்ல. ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெடிடேஷனில் உட்காந்துருவான். அப்போ போய் கிழக்கிந்திய கம்பெனி பத்திரத்தை கேட்டால் கொடுத்துருவான். என்ன கோபமாக பேசுவான், நம்ம தான் கொஞ்சம் குனியணும். சரியா? அதனால என்ன 15 கோடி லாபம் வருதுன்னா முட்டி போட்டு காலில் விழுந்தாவது. ஐயோ வியாபாரத்தில் என்னைய மிஞ்சிரோ போல. சார் டீ 2லயும் சுகர் போடல. நான் சொல்லவே இல்லையடா. உங்க முகரைய பார்த்தாலே தெரியுது சார். ஏய் எனக்கு சுகர் இருக்கா? சாதாரணமா பாடி ஏரியனாலே 3 மணி நேரம் ஆகும். அதுவும் சுகர் வந்த பாடி ஏரியனா 12 மணி நேரம் ஆகும். வெட்டியும் அசிங்கமா திட்டுவான் பாரு. உனக்கு சுகர் வேணும்? வேணாம் பாப்போ. இனி எப்பயும் சுகர் போட்டே சாப்பிட மாட்டான். பார்த்து உட்காருங்க. ஏய் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட். என்ன சாவ போறியா? ப்ளீஸ் சார், படிக்கிற பசங்க மியூசியம். உள்ளவா. என்ன படிக்கிற பசங்க மியூசியம்? படிக்கிற பசங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி பத்திரத்தை பார்த்தா நாட்டுப்பற்று அதிகமா வரும் சார். அதுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போற? உன்னை பாராட்டுறையா? டே பத்து, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. உங்க கையாலே அரிசியை போடுங்க. சந்தேகமா? அரிசி குதிக்குது இல்ல, கொடுங்க. ஜீவா கூட்டிட்டு கிளம்பு. நன்றி சார், வாங்க. சார் பத்திரம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயா. காசு பணம் கொட்டு மணி காசு பணம் கொட்டு. ஹலோ சார். செல்ல இருக்கா சார்? கொடுக்குறேன் சார். பையர் லைன்ல இருக்காரு, பேசு. கிழக்கிந்திய கம்பெனி பத்திரம் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அரிசி எத்தனை சென்டிமீட்டர் குதிக்குது? 2 சென்டிமீட்டர் குதிக்குது சார். நீங்க அங்கேயே இருங்க, 20 கோடி ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார். சார் ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஐயோ பையர் காலில் வராரு. 20 கோடி ரூபா. யோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுயா. என் கடனெல்லாம் தீர்ந்துருச்சியா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன மறக்காம தான் சரி. மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். கதவை சாத்திங்க, நான் காலையில் வரேன். ஓகே சரியா? பார்த்துங்க, கவனமா இருங்க. சரியா? நல்லா லாக் பண்ணிக்கங்க. டேய் உன்னதான்டா. ஸ்கூலுக்கு பத்திரம் வாங்கிட்டு போறியா? ஏண்டா முடிச்சவைக்கு முள்ள மாறிக்கலாம் நான் தாண்டா தலைவன். நீ இங்க வந்து வியாபாரம் பண்ணி 15 கோடி ரூபாய் லாபம் எடுத்துட்டு போயிடுவேன். உங்க அப்பா என்ன சயின்டிஸ்டாடா? இருடியான்னு தேடி வரீங்க. இங்க அரிசி குதிக்கிறத உத்து உத்து பாக்குறீங்களே. உங்க வீட்டு ஓலையில என்னைக்காவது அரிசி குதிச்சு பாத்துருக்கீங்களாடா?
உழைக்காம கோடி கோடி ரூபா சம்பாதிக்கணும். நான் கெட்ட வந்தாண்டா, உன்ன மாதிரி ஆளுங்களை கலைய புடுங்க வந்தவன். போலீஸ் கிட்ட போயிடுவியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை கட்டின பாவத்துக்காக என் கழுத்துல இருந்த தாலியெல்லாம் கழட்டி கொடுத்தேனே, என்னைக்காவது ஒரு நாள் சம்பாதிக்க மாட்டியா? கடைசியா இருந்தது 5 ஏக்கர் நிலம் தான். அதுல விவசாயம் பண்ணலான்னு உன் கால்ல விழுந்து கதறினேயா? கேட்டியாயா? இடியோன்னு தேடி போய் ஏன் வாழ்க்கையும் தொலைச்சிட்டியா? உன்ன மாதிரி கையால் ஆகாத ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் இதாயா கதி? நல்ல வேளை, ஒரு விஷயத்துல நான் பெருமைப்படுறேன். உன்னால எனக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியல. கொடுத்திருந்தா நாளைக்கு அதுவும் பிறந்து நாட்டை கெடுத்திருக்கும். இவன் நினைச்சிட்டு இருக்கான் மந்திரம் மாந்திரிகம்னு மயங்கி இவ பின்னாடி வந்துட்டேன்னு. அது இல்லையா, உன்னை நம்பி ஒரு பொம்பளை இருக்கான்னு ஞாபகப்படுத்தி உன் மூஞ்சில காரி துப்பதாயா வந்த. உன்னை நம்பிதான் மஞ்சள் பூசிருக்கேன், உன்னை நம்பிதான் என் பொட்டு வச்சிருக்கேன். இவன் கூப்பிட்டா நான் வந்துருவேனா? ஓபன் பண்ணியா? வேண்டாம் சார், நிர்வாணமா தூங்கிட்டான். யோ, மானமில்லா மரணம் மானம் உள்ளவர்களை திருத்தட்டும். தேடாதீர் இரிடியம்.